மதுபான கடைகளை மூட ஆதரவு அளிக்குமாறு பொதுமக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னை அம்பேத்கர் பாலம் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த அந்த பகுதி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மதுபான கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக மது விலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மதுவிலக்கு தொடர்பான திமுகவின் நிலைப்பாடு மக்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவர்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்று நடைபெறுகிற இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் தம்முடைய ஆதரவை வழங்காதது அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுமக்களிடையே அவர்கள் நிலைப்பாட்டை இன்றைக்கு சந்தேகமாக்கி இருக்கிறது. மக்கள் மீது கோபம் வந்திருக்கிறது, ஆத்திரம் வந்திருக்கிறது. மக்களுடைய உணர்வை, கோபத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு மாநில அரசு மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க முயற்சி எடுக்க வேண்டும். இதை கௌரவ பிரச்சாக மாநில அரசு பார்க்கக்கூடாது. மக்கள் நலனில் அக்கறையுள்ள ஒரு அரசு மக்களை ஏற்றுக்கொண்டு மதுவிலக்கு கொள்கை அமலாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் மதுவிலக்கில் தன்னுடைய கொள்கை என்ன என்பதை இதுவரை தெளிவுபடுத்தாமல் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இது அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுகிற போராட்டம் என்று விமர்சிக்கிறார். அவருடைய விமர்சனம் கடும் கண்டனத்திற்குரியது. அரசியல் நோக்கத்தில் நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல இந்த போராட்டம்.